வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி 2021 பிராத்மிக் தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நான் விட்டுருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு அதில் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி போட்டிருக்கோம். 13 ரோமன் வரைக்கும் இன்றைக்கி 14 15 16 ரோமன் வரைக்கும். இதில் மார்க் 21 மார்க்ஸ் வருது. இதில் எஸ்ஏ இந்த 1 மார்க்ஸ் ஃபுல்லாக 2 ரோமன்ஸ் வருது. இதை பார்த்துங்க. கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கியே. கஹானி அப்படிங்கும்போது இது கதை பகுதி எழுத சொல்லியிருக்காங்க. சாராம்சம் அப்படின்னா கதை. எஸ்ஏ எழுத சொல்லியிருக்காங்க. மற்றதில் 3 கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று மட்டும் எழுதணும். மார்க் இதுக்கு மொத்தம் 8 மார்க்கு. ஃபஸ்ட்டு கவி அவர் கஞ்சூஸு, செகண்டு சவுதாக்கர் அவர் பாலு, தேர்டு நியாயகீதோ ஐஷா. இந்த 3 டாப்பிக்கில் ஏதாவது என்ன தெரியுமோ அதை ஒன்று மட்டும் எழுதினா போதும். இப்போ நான் எடுத்துக்கூடிய கதை ஃபஸ்ட்டு ஒன்று கவி அவர் கஞ்சூஸு. கவினா புலவர் மற்றும் கஞ்சத்தனமானவர். கஞ்சத்தனமானவர்னா பிறருக்கு பொருள் தராதவர் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இப்போ இந்த கதை எடுத்திருக்கு. அது ஏற்கனவே பிராத்மி புக்கில் இந்த கதை இருக்குது. இதை ஃபுல்லாக பார்த்துங்க. இது கண்டிப்பாக வரும். இதை படிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு 1 or 2 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். கவி அவர் கஞ்சூஸ், புலவர் மற்றும் கஞ்சத்தனமானவர். ஏக்கு गाँव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஏக்கு ஒரு கிராமத்தில் கோவர்தன் என்ற பெயருள்ள ஒரு ஏழை ஒரு கவிஞர் தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். பரிவார் அப்படின்னா ஃபேமிலி, குடும்பத்துடன். சாத்துனா உடன் அர்த்தம். தன்னுடைய குழந்தைங்களோட, மனைவி குழந்தைங்களோட வாழ்ந்து வந்தான். ஏக்கு தின் ஒரு நாள் வகு மகேந்திர நாமக்கு தன்வான் கே கர் பகுஞ்சா. ஒரு முறை அவன் கிராமத்தில் ஒவ்வொரு தெரிஞ்ச இடம்லாம் போய் பாட்டு பாடி அவன் பொருள்கள்லாம் வாங்கி அதை வச்சு தான் குடும்பம் நடத்திட்டு வந்தான். ஒரு நாள் அவன் மகேந்திரன் என்ற பெயரில் ஒரு தன்வான்னா ஒரு பணக்காரர் வீட்டுக்கு அவர் போகிறார். பகுஞ்சனா போகிறார். லேக்கின் ஆனால் வகு படா கஞ்சூஸ்தா. ஆனால் உண்மையிலே ரொம்ப கஞ்சத்தனமானவன். அந்த மகேந்திரன் ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்தான். கோவர்தன் நீ உஸ்பர் ஜூட்டி பிரான்சா கி கவிதா சுனாயி. உடனே இந்த புலவர் என்ன பண்ணுறாரு, கோவர்தன் அவர் ரொம்ப கஞ்சத்தனமானவன். இருந்தாலும் அவர் எல்லாத்துக்கும் வாரி வாரி வழங்குறாரு அந்த பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி என்னென்னா பொய்யான பாட்டு பாடி. ஜூட்டி அப்படின்னா பொய்யின் அர்த்தம். பொய்யான கவிதான பாடல். அந்த பாட்டு பாடி அப்படியாச்சும் அவர் பாட்டு பாட நம்மளுக்கு பொருள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன் பாட்டு பாடுறாரு. இஸ் சூன்கர் மகேந்திரனே अपने नौकर से गोवर्धन के लिया सोने की दाली और साउन अस्पर पिया अले आने को कहा. உடனே பாட்டு பாடினேன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அவர் தன்னுடைய நௌக்கர் மகேந்திரன் என்ன பண்ணார், தன்னுடைய வேலையாட்கள் கோவர்தனுக்கு சோனேக்கி தாலினா தட்டு. அந்த தட்டில் வெள்ளி 100 பொற்காசுகளை கொண்டுட்டு வா. ஆனைக்கோ ககா. உடனே அந்த தன்னுடைய வேலையாட்கள்னு சொல்கிறாரு. இந்த புலவர் என்னை மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதனால் அவருக்கு 100 பொற்காசு வெள்ளி காசு தரணும், நீ கொண்டு வாப்பான்னு சொல்லிவிட்டு அந்த மகேந்திரன் தன் வேலைக்கார்ட்ட சொல்கிறாரு. மகர் ஆனால் நௌக்கர் நகி ஆயா. ஆனால் அந்த வேலைக்காரர் என்ன பண்ணல, அவர் பொற்காசு வெள்ளி காசு 100 காசு அவர் கொண்டு வரல. ஆயானா வரலன்னு அர்த்தம். நகி ஆயா. கோவர்தன் கே பூச்சினேப்பர். உடனே கோவர்தன் கேட்குறாரு, பூச்சினேனா கேட்குறாரு. பர் மகேந்திரனே ககா. உடனே மகேந்திரனை பார்த்து கேட்குறாரு, இந்த பணக்காரனை பார்த்து கோவர்தன் அந்த புலவர் கேட்குறாரு. அப்புனே முஜே குஷ் கர்னே கேலியே ஜூட்டி பிரசன்ஸா ககே. உடனே அதுக்கு கேட்டதுக்கு அதுக்கு இந்த மகேந்திரன் சொல்கிறார், இந்த புலவர்கிட்ட சொல்கிறாரு, மகேந்திரனே ககா இந்த மாதிரி அவர் சொல்கிறார். இந்த மாதிரி அப்புனே முஜே குஷ், என்னை நீ மகிழ்ச்சிப்படுத்தின. பொய்யானதை நான் எதுக்கு யாருக்குமே ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் நான் வாரி வாரி வழங்குறேன்னு சொல்லிவிட்டு நீ என்னை மகிழ்ச்சிப்படுத்தின. உஷி தரஹ் ஆப்கோ குஷ் கர்னே கே லியே மை பி ஜூட்டு போலா. உடனே நீ எப்படி என்னை
மகிழ்ச்சிப்படுத்து. நீ வாயால் பாட்டு பாடி மகிழ்ச்ச மாதிரி நான் வந்து வந்து உன்னுடைய மனம் வந்து குளிர மாதிரி உஷி தரக்கு அப்புக்கே குஷ் கர்னே கேலியே. அதனால் நான் வந்து உன்னை வந்து ஜூட்டு பொய்யான சொல்லி நான் வந்து உன்னை மகிழ்ச்சேன். நீ என்னை மகிழ்ச்ச, நானும் உன்னை மகிழ்ச்சேன். சரி, நீ எப்படி சொன்னியோ அதே நான் சரியாயிடுச்சு அப்படின்னு கோவர்தன்கோ காளி ஹாத்துக்கர் லவுட்னாக் படா. உடனே சரி நீ சந்தோஷம் அடைஞ்சேன், நானும் சந்தோஷம் அடைஞ்சேன், அதனால் உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னவொன்னே என்ன பண்ணுறா கோவர்தன் வந்து கையில் வந்து காளி ஹாத்துனா கையில் ஒன்றுமே இல்லாத அவன் வீட்டுக்கு வந்து திரும்பி வந்துடுறான். ரொம்ப மன சங்கடத்தோடு இந்த மாதிரி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு வரான். இந்த கதையோட வந்து பாடம் என்ன, சீக்குனா பாடம்னு அர்த்தம். இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது கஞ்சூஸ் பூல்கர் பி கோட்டி தம்டி தக்கு நகி இந்த தேத்தா. இதில் வந்து அந்த கஞ்சூஸ் வந்து பூல்கர்னா மறந்தும் கூட, பூல்கர் பி மறந்தும் கூட ஒரு இம்மி அளவு கூட, தம்டினா வந்து கொஞ்சம் கூட அவனுக்கு வந்து எதுவுமே அவன் கொடுக்கல அப்படின்றதான் அந்த கதையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து 15th ரோமன் பார்க்குறோம். கின்கி பாஞ்ச் வாக்கியங்கா அனுவாதி பிராந்திய பாஷாங்கே மேலிஜியே. இது இந்த அனுவாதி பிராந்தி அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து இங்கே ஹிந்தியில் கொடுத்துருவாங்க, நீ ஆங்கிலத்தில் எழுதலாம், நீ தமிழில் எழுதலாம். இதுக்கு வந்து மார்க் வந்து மொத்தம் வந்து 5 இருக்குது. அவங்க டோட்டலாக 8 கொடுப்பாங்க, நீங்கள் 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. இது ரொம்ப ஈஸி தான். நீ ஹிந்தியில் என்ன இருக்குது நீங்கள் மீனிங் தெரிஞ்சுட்டு அது வந்து அப்படி தமிழில் எழுதலாம், இல்லை ஆங்கிலத்தில் கூட எழுதலாம். உன்னுடைய இதுதான். தும் கித்தாப் அலாவோ. இந்த தும்முங்கிறது என்ன, தமிழில் நீன்னு அர்த்தம். அந்த நீ இங்கே போட்டுக்கிறேன். கித்தாபுனா புத்தகம்னு இருக்குது, லாவோனா கொண்டு வான்னு அர்த்தம். இதை நீங்கள் ஹிந்தியில் இருக்கிறத வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக நீங்கள் தமிழில் எழுதலாம். இது கஷ்டமே கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். அவன் நீ புத்தகம் கொண்டு வா, தும் கித்தாப் லாவோ, நீ புத்தகம் கொண்டு வா. ஆப் யகா ஆகியே. ஆப்புனா நீங்கள், ஒரு ரெஸ்பெக்டாக ஒரு மரியாதையாக நம்ம சொல்கிறோம். யகாங்கன்னா இங்கேன்னு அர்த்தம், ஆகியேனா வாருங்கள். இப்போ ஆவோனாலும் வாருங்கள்னு சொல்லலாம், அது ஆகியனாலும் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக வாருங்கள்னு சொல்லி கூப்பிட்றது தான். அதுதான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இங்கே வாருங்கள். லடிக்கே மைதான்மே கேள்தேகை. லடிக்கே அப்படின்னா இங்கே வந்து பன்மையில் சொல்லியிருக்காங்க, பையன்கள் அப்படின்னா சிறுவர்கள். மைதானத்தில் விளையாடுகிறார்கள். கேள்தேகைன், அப்போ ஹைன்னால இங்கே பன்மையினால் சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். யகு லடுக்கா ஹிந்தி படுத்தா ஹே. இந்த யகுனா இந்த அர்த்தம். இந்த சிறுவன் ஹிந்தி படுத்தானா படிக்கிறான். இந்த சிறுவன் ஹிந்தி படிக்கிறான். 5th பித்தாஜி கத்து லிக்கு ரகேஹைன். பித்தாஜினா வந்து தந்தையார், கத்துனா கடிதம்னு அர்த்தம். தந்தையார் கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். ரகேனா வந்து இப்போ கண்டினியூஸ், இப்போ என்ன பண்ணேன்னா அப்பா வந்து கடிதம் எழுதிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தந்தையார் கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறார். மை கல் பாட் லிக்குங்கா. மைனா வந்து நான் அர்த்தம். கல்லாம் நேற்றுக்கு சொல்லலாம், நாளைக்குன்னு சொல்லலாம். நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது இந்த கல்லை வச்சு அப்படின்னா இங்கே நம்ம இறுதியாக நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல லிக்குங்கா இப்போ சவுண்ட் வந்திருக்கனால இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலம். நான் நாளை பாடம் எழுதுவேன். பாட்னா லெசனு, நாளைக்கு நான் பாடம் எழுதுவேன் அப்படின்றத நான் நாளை பாடம் எழுதுவேன். கோபால் ஆயா. கோபால் வந்தான். ஆயா அப்படின்னா வந்து பார்சன்ஸு. கோபால் வந்தான், நேற்று வந்திருக்கலாம், நேற்று வந்திருக்கலாம், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு உஷ்ணே பானி பியா. உஷ்ணே அப்படின்னா அவன் அர்த்தம். அவன் தண்ணீர் குடித்தான். பானினா தண்ணி, பியானா குடித்தான் அர்த்தம். அவன் தண்ணீர் குடித்தான். இப்போ பார்க்குறது லாஸ்ட் ரோமனில் கின்கி சான் வாக்கியங்க அனுவாது ஹிந்தி மேலிக்கே. இதுக்கு முதல் நம்ம ஹிந்தியில் கொடுத்து தமிழில் ஆங்கிலத்தில் சொன்னாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிந்தி 4 வாக்கியம், 4 வாக்கியங்கிறத அனுவாதம் ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து மொழிபெயர்க்கணும். இப்போ வந்து ஆங்கிலத்தில் கொடுப்பாங்க, தமிழில் கொடுப்பாங்க. இதில் 2 படித்து பார்த்துட்டு ஹிந்தியில் எழுதணும். இதுக்கு வந்து மார்க் வந்து 2 மார்க்கு. அதை எழுதுறதுக்கு ஒவ்வொரு மார்க்கு தமிழ் எழுதுறதுனால, ஹிந்தியில் எழுதுறதுனால வந்து உங்களுக்கு 2 மார்க்கு. இது நம்ம ஈஸியாக வச்சு எழுதலாம். ஒன்றுக்கு 2 மார்க்கு. இந்த டோட்டலாக 8 கொடுப்பாங்க. இது 4 மட்டும் இங்கே 4 கொடுத்துருக்காங்க. 4 மட்டும் எழுதுனா போதும். யூ ரைட் ஏ லெசன். நீ பாடம் எழுது. அப்போ தமிழ் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஹிந்தியில் எழுதலாம். இந்த இடத்துல நீ அப்படிங்கும்போது தும் எழுதிக்கலாம். இப்போ பாடமுக்கு பாட்டு வரும். எழுதுங்கிறது லிக்கோ. நீ தமிழ் வச்சு கூட ஹிந்தியில் எழுதலாம், இல்லை நான் இங்கிலீஷில் வச்சு கூட எழுதுனாலும் எழுதலாம். இதுக்கு வந்து 2 மார்க்கு. பிரிங் எ பென். பேனாவை கொண்டு வா.
அதுக்கு உத்தர் அப்படின்னா பதில்னு அர்த்தம். அதுதான் இங்கே ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. பேனாவுக்கு வந்து களம் அர்த்தம். கொண்டு வானா லாவோ, களம் லாவோ. ஃபார்மர் ஒர்க்ஸ் இன் த ஃபீல்டு. உழவன் வயலில் வேலை செய்கிறான். உழவன் அப்படின்னா கிஷான். வயலுக்கு வந்து கேத்து, வயலில் இல் வந்ததுனால இங்கே கேத்துமே. வேலைனா காம், அப்போ வந்து செய்கிறான் கர்த்தா. உழவன்றது ஒரு ஆணை குறிக்குது, அதனால் கர்த்தாகேன். அதே பெண்ணாக இருந்தால் கர்த்திகேன்னு எழுதலாம். இங்கே ஆண்னால இங்கே கர்த்தாகேன். இது நைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த்து வந்து தி ஹார்ஸ் ரன் ஃபாஸ்ட்டு, குதிரை வேகமாக ஓடுகிறது. அப்போ குதிரைக்கு வந்து கோடா. வேகமாக அப்படின்னா தேஜ். தௌடுதாகேன் அப்படின்னா தௌடுதா, ஓடுகிறது அப்படின்னா தௌடுதாகேன். ஃபிஃப்த்து வந்து கமலா இஸ் பிளேயிங் ஆன் த வீணா. கமலா வீணை வாசித்து கொண்டிருக்கிறாள். அப்போ கமலா, கமலான்னு எழுதுறீங்க. வீணைக்கு வந்து வீணா. பேஜா அப்படின்னா வாசித்து கொண்டிருக்கிறாள். அப்போது இந்த கமலாங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கிறதுனால இங்கே வந்து ரகி. அது ஒரு ஆணாக இருந்தால் இந்த ரகான் வரும். அதை நீங்கள் மெயினாக பார்த்துங்க. ரகி ஹை. பஜா, பஜானா வாசிக்கிறது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்று, ஷீ வில் கோ டு டெல்லி. அவள் தில்லிக்கு போவாள். வக் தில்லி ஜாயேகி. அப்போ வந்து ஃபியூச்சர் டென்ஸு ஜாயேகி. அப்போ போவாள் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து கீ வரும். நெக்ஸ்ட் செவன்த் ஒன்று, தே கேம் எஸ்டர்டே. அவர்கள் நேற்று வந்தார்கள். தேங்கும்போது இந்த இடத்துல பன்மை. அப்போ ஒரு ஊருக்கு மேலே போனாவே வந்து தே தான் வரும். நேற்று வந்தார்கள். வே, வேங்கும்போது இந்த இடத்துல வந்து வே போட்டு வே, அவர்கள்லாம் வே வரும். கல், நேற்று. ஆயே, வந்தார்களுக்கும் போது ஆயேன்னு வரும். வே கல் ஆயே. லாஸ்ட் ஒன், ஐ டிராங்க் வாட்டர். நான் தண்ணீர் குடித்தேன் அப்படிங்கும்போது பாஸ்டன் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அப்படின்னு மைனே. அப்போ மை போடக்கூடாது, மைன் போட்டு பக்கத்தில் வந்து நே சேர்த்திக்கணும். மைனே, மைனே பானி பியா, நான் தண்ணீர் குடித்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேப்பரில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த 3யும் பாருங்கள். 16 ரோமனும் இந்த இதே தான் கண்டிப்பாக வரும். நன்றி, தன்யவாத்.